அப்பா எப்படிப்பா? இந்த கடவுள் நம்பிக்கையாளர்கள் சொல்றது எதுலயுமே லாஜிக்கே இருக்க மாட்டேங்கி. கடவுள் தான் மேன்மையானவர், கடவுள் தான் உன்னதமானவர், கடவுள் தான் ராஜா, அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அதே கடவுள் தூணிலையும் துரும்புலையும் இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல ஓரறிவு உயிர்கள் முதல் 6 அறிவு உள்ள உயிர்கள் வரை இருக்கிறதா தொல்காப்பியர் சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது கடவுள் சாதாரணமா நம்ம நினைக்கிற துரும்புல எப்படி இருப்பாரு? ஆனா அதே கடவுள் தான் முதன்மையானவர்னு இவங்க சொல்றாங்க. எப்படி? கருப்பு, எனக்கும் அதை பற்றி அதிகமாக புரிதல் இல்லை. ஆனால் திருவள்ளுவர் அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் அவர் முதல் திருக்குறள்லேயே இதை பற்றி பேசியிருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முப்பாலின் முதல் திருக்குறள் தரும் கருத்து. மனித பிறவியின் சிறப்பு மொழி. அதனால் தன்னிகரற்ற இறைக்கு உவமையாக அறிவை கடத்தும் மொழியை தந்தார் வள்ளுவர். எல்லா உலக மொழிகளின் முதல் எழுத்து. அதற்கு தனித்து இயங்கும் இயல்பும் இருக்கு. அத்தனை எழுத்தும் ஒளியும் அதனையே சார்ந்திருக்கு. இது வீரமா முனிவரின் கருத்து. முதன்மையானவர், பற்றுக்களற்ற மாசற்றவர், உயிரில் கலந்து இயக்குபவர். இவை இறைவனின் மேன்மை குறித்து வள்ளுவரின் கருத்து.